சொன்ன கேளு, ஓவரா கடிக்கிற. எங்க அண்ணன் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பதவியில இருக்காருன்னு தெரியுமா? அவருக்கு மட்டும் நம்ம காதல் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. லவ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் தயாராயிட்டு தான் லவ் பண்றேன். உங்க அண்ணன் மாதிரி 100 வில்லன் வந்தாலும் என் தலைவன் கில்லி மாதிரி சொல்லி என்ன சார்? ஐயோ மேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரவுட் தான பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு காலேஜ் டிராமாக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ற. ஐம் சாரி. ஐம் வெரி சாரி. சாரி ஃபார் ஹிஸ் பிஹேவியர். சாரி. ப்ளீஸ் கோ now. என்னென்ன நீங்க கெஸ்ட் ஹவுஸ் போகும்போது என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல. நாலா பக்கமும் லாக் பண்ணி அவனை பிடிச்சிருப்பேன். இந்த வாட்டி மிஸ் ஆயிட்டான்டா. மாட்டாமையா போயிடுவான். மாட்டினா சங்குதான். சாதாரண சங்கு இல்லனே. அந்த ராஸ்கலுக்கு என்ன தில் இருந்தா நம்ம தங்கச்சி பாப்பா லவ் பண்ணுவான். அவனுக்கு பெரிய சங்க ஓதும். என்னமோ பேசணும்னு நடுக்கடல் கூட்டு வந்து சைலண்டா உட்காந்துருக்கேன். உன் ஆக்டிங்க பார்த்து அசந்து போய் உட்கார்ந்திருக்கேன். ஆக்டிங்கா? எஸ், ஆக்டிங் தான். என்கிட்ட லவ்வர் ஆக்ட் பண்ற, என் அண்ணன் கிட்ட உன்னையே கண்டுபிடிக்கிற கேடி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அதுவா? டோன்ட் டச். என் அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட பயங்கரமானவனையே நீ கொஞ்ச நாள் கோமாளி ஆக்கிட்டு இருக்க. Why you doing this drama? Why? இந்த டிராமால என் அண்ணன் யாரு, நீ யாரு, நான் யாரு? நம்ம காதல் என்ன? அதாவது உண்மையா இல்ல பொய்யா? ஏய் போதும். இவன் யாரு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் முருகேசன். ஃப்ரெண்டுனா 1 வருஷம் 2 வருஷம் ஃப்ரெண்ட் இல்ல, 1ஆம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் என் கூடயே படிச்சவன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சின்ன வயசுலயே எங்க அப்பா என்ன ஹாஸ்டல் சேர்த்துருச்சு. இவன் வாலித்தனம் தாங்க முடியாம தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க அவனை படிக்க வச்சு நல்ல பையனா மாத்தணும். ஏன் தம்பி நீ வாளா? எங்க அப்பன் தான் வாளு. பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறான். அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. நீங்களும் தான் வாளு. மை சன். அடுத்த நாள் காலையில பார்த்தா என் ஃப்ரெண்டு முருகேசன் வந்து நிக்கிறான். என்னடான்னு கேட்டேன். என்னை விட்டு பிரிய மனசு இல்லாம என் கூடவே படிக்கணும்னு இங்க வந்துட்டேன்னு சொன்னான். அவன் மட்டும் வரல, அவங்க ஆத்தாலையும் கூட்டிட்டு வந்துட்டான். அவங்க என்னையும் பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு இப்ப மாலை போட்டு வச்சிருக்கு. ஏன்? அவன் செஞ்ச ஒரே தப்பு உங்க அக்காவை காதலிச்சது. தாங்க முடியல, உங்க அண்ணனால தாங்க முடியல. எரிச்சு சாம்பலாக்கிட்டான். அன்னைக்கு படுத்த அம்மா தான் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. தன் மகன் படிச்சு பெரியாளாகி தன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவான்னு அந்த அம்மா கண்ட கனவெல்லாம் ஒட்டஞ்சு நிர்மூலமாயிடுச்சு. உனக்கு இன்னொரு உண்மை தெரியுமா? இந்த சாம்பல்ல உங்க அக்கா சாம்பலும் இருக்கு. What was the problem, அண்ணி? என்னதான் நடந்துச்சு? ஓ அக்கா ஒரு ஏழை பையனை லவ் பண்ணா. அதுவும் அண்ணனுக்கு பிடிக்கல. அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டாரு. அவங்க 2 பேரும் பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. நாங்க கையில புக்ஸ் எடுக்கிறவங்க, உங்க அண்ணன் கத்தி எடுக்கிறவங்க. நேருக்கு நேர் நின்று போராடினா என்ன ஆகும்? எங்க வீட்டுக்கும் சாம்பல் தான் போகும். அதான் சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருந்து ஜெயிக்கணும்னு நினைச்சேன். எந்த காதலுக்காக என் நண்பனை இழந்தேனோ அதே காதலை நான் ஆயுதமா எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி
உன் தங்கச்சியை காதலிக்க போறேன்னு சேலஞ்ச் பண்ணேன். ஆனா உன் கூட பழக பழகதான் அப்பேற்பட்ட ரவுடிக்கு இப்படி பூ மாதிரி ஒரு தங்கச்சியான்னு ஆச்சரியப்பட்டேன். ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ்நாட்டை மறக்காத உன் பண்பாடு, எளிமை, கலாச்சாரம் இது எல்லாத்துக்கும் நான் சரண்டர் ஆயிட்டேன். உங்க அண்ணங்கிட்ட நடிக்கிறதுனா பொய்யா இருக்கலாம், ஆனா நான் உண்மை, நீ உண்மை, நம்ம காதல் உண்மை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிறுக்குத்தனமா? அவ எங்க உயிரோட இருக்கா? அவளுக்கு போய் மனசுல கை வச்சு சொல்லு. சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்லு, அக்கா உயிரோட இருக்கான்னு. சொல்லு சொல்லு சொல்ல முடியுமான்னு கேளுங்க அண்ணி. கொண்டு எரிச்சு சாம்பலாக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு உன்னையும் ஊரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. நானும் உங்களை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு வரேன். எவ்வளவு பேரை எப்படி எல்லாம் வெட்டி இருக்கீங்க, கொலை பண்ணிருக்கீங்க, ரத்தத்துல குளிச்சிருக்கீங்க. ஆனா கூட பிறந்த தங்கச்சியவா, சொந்த ரத்தத்தையா? நீங்க எல்லாம் ராட்சசனா? ஆமா, ராட்சசன் தான். எவனோ ஒரு பிச்சைக்காரனை காதலிச்சா எனக்கு பிடிக்கல, அறிகுறி சொன்ன கேட்கல, அதான் ரெண்டையும் அடிச்சிட்டேன். அப்ப நானும் ஒரு பையனை லவ் பண்றேன், அடிச்சிடுவியா? அவனை தாண்டி குழந்தை தேடிட்டு இருக்கேன். மாட்டினான்னு வை, உங்க ரெண்டு பேருக்கு சங்கூதி சமாதி கட்டிடுவேன். பாவி, என்னைக்கு என் குடும்பத்தை அழிச்சு கொடூரமா என் கழுத்துல தாலி கட்டிக்கணும், அன்னைக்கு நான் செத்து போயிட்டேன். இப்ப இருக்கிறத ஜடம், அதுவும் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்காக. அதுல ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்சிட்டு என்கிட்டயே இத்தனை நாள் நாடகம் ஆடி இருக்கீங்க. அந்த ரத்த வெறி அடங்காம இந்த பொண்ணைய கொலை பண்ணிடுவேன்னு என்கிட்டயே சொல்றீங்க. என்கிட்ட எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன். இந்த நல்லது செய்யறவன் நல்லா இருப்பான், தப்பு செஞ்சவன் கெட்டு போயிடுவான், எவனோ ஒருத்தன் வீணா போனவன் சொல்லிட்டு போனானே, அது அப்போ. இப்போ ட்ரெண்ட் மாறி இருக்குடி. எப்படிடா தெரிஞ்சது? அடே உடனே கேக்குற, எப்படி தெரிஞ்சது? தலைவா, 24 மணி நேரம் உங்க கூடவே இருக்கிறேன். தங்கச்சிய சத்தியமா ஒரு நாள் கூட தனியா பார்த்தது இல்ல தலைவா. தலைவரே, எனக்கு தெரியாது தலைவரே. எனக்கு ஒண்ணுமே தெரியாது தலைவரே. டாடி பசங்களும் எப்படிடா? ஏய், எப்படிடா தலைவா, நான் தங்கச்சிய பார்த்ததே இல்ல தலைவா. முன்சப்போ அப்ப எப்படி தெரிய வந்தது என் தங்கச்சிக்கு? ஹலோ தலைவரே, இந்த ஹலோ. ஹாய் 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 மச்சான், ஊட மீன் கடைய நாரி இருக்குமே, யாரா போட்டு கொடுத்தா மண்டை கொச்சலாகுதா? நான்டா. நீ வேணா உன் தங்கச்சிட்ட கப்சா விடலாம், நான் என் காதலிக்கிட்டு விடலாமா? தப்பு நானா? அதான் எனக்கு தெரிஞ்ச மேட்டர் அப்படியே அவுத்து விட்டேன். அங்க உன் ட்ரவுசர் டர்னு கிழிஞ்சிருக்கணுமே. வாடி நேர்ல வாடி, உன் டவுசர்ல ஒண்ணே கிளிக்கிறேன் வாடி. ஏய், ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட தகராறு வச்சுக்கினா உன் டோட்டல் லைஃபே கோணிக்கும். வேணா குழந்தை, என்கிட்ட வச்சுக்கிட்ட உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா எலும்புகளும் கோணிக்கிட்டு போயிடும். ஏய், என்னோட தப்பு கணக்கு போடாத. ஏய் மச்சானுக்கு மச்சான், ஆம்பளைங்க போறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போறது நாளைய கணக்கு, பையங்க போறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போறது திரு மனக்கணக்கு, ஏழைங்க போறது நாள் கணக்கு, பணக்காரன் போறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போறது பாவ கணக்கு, என் மச்சான் போறது நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, எங்க கணக்கு சரியா இருக்கு மாசானா. கலக்கிட்டா மச்சான். இது எப்படி இருக்கு? சூப்பர். டேய், தலைவரே, யார்டா நம்ம காலேஜ்ல ரஜினி மாதிரி பேசுறது? மணி, ஏன் தும்புற? கண்ணு, தும்மலு, இருமலு, விக்கலு, நல்லது, கெட்டது, தூக்கம், பசி, பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா ஒரு வந்துச்சுன்னா ஏன் வந்துன்னு கேட்க முடியாது, போச்சுன்னா ஏன் போச்சுன்னு கேட்க முடியாது. யாரா நீ? வாஜி, சிவாஜிடா. என்ன பேரை கேட்டாலே சும்மா அதிருதல்ல? ஏய், தனியா நிக்கிற, எங்கடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? கண்ணா, சிங்க என்னைக்கு சிங்கிளா தான் வரும், பண்ணிங்க தான் இப்படி கூட்டமா வரும். நீ என்ன ரஜினிகாந்தா? அவரை மாதிரி சிரிச்சு டயலாக் பேசுற நீ ரஜினிகாந்த் ஆயிடுவியாடா? என்னடி சிரிக்கிற? டேய், உன் நண்பன் யாரு? என்ன தினமும் போன் பண்ணி டார்ச்சர் பண்ற அந்த பண்ணாடு யாரு? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன்.
சொல்ல மாட்டேன். நண்பனை காட்டி கொடுத்து உயிரை காப்பாத்திக்கிறத விட அடிபட்டே சாக. ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏய் ஏன் தலைவன் கிட்ட சீன் போறியா? ஏய், இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடும். இவனை தூக்கிட்டு போய் காலேஜ் வாசல்ல போடுங்க. என்ன தலைவரே? இந்த பரதேசியை எவன் காப்பாத்துறானோ அவன் தான் இவன் நண்பன். அவனை தூக்கிட்டு வாங்க. மாப்ள மாப்ள நம்ம மணியை அடிச்சு கைய கால உடைச்சு காலேஜ் வாசல்ல போட்டுக்காங்கம்மா. என்னடா மாயமா மறைஞ்சிட்டான்? மாசான மாலுங்க என்ன தூக்கிட்டு போய் அடிச்சு நொறுக்கி உன் நண்பன் யாருன்னு கேட்டாங்க. நான் சொல்லவே இல்லை. நட்புன்றது தாய் பாசத்தோட பெருசுன்னு அந்த தருதலைக்கு புரியல. புரிய வைக்கணும். வேணாம் மச்சான் வேணாம். உன் ஆட்டத்தை இதோ நிறுத்திக்க. அந்த மாசானத்தோட முட்டி மோதி எப்பவுமே ஜெயிக்க முடியாதா? பார்த்தல இவன் உசுருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரா வந்து பதில் சொல்றது? டேய் என்ன புத்தி கொல்லப்படாதா? உன் காரை ஜெயிக்கிறதுக்காக என் உசுரை வேணாலும் கொடுப்பா. தலைவரே, நீங்க ஒரு லேண்ட் வாங்கி கொடுத்தீங்கல்ல? அவர் எங்க வாங்கி கொடுத்தாரு? என்கிட்ட அந்த புடிங்கல கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரோ 6 மாசம் அது எம்டி லேண்டாவே இருக்கு. அதுல ஒரு சின்னதா வீடு கட்டி. நீயும் காலியா இருக்க வீடு கட்டுமா? கரெக்ட். முக்கியமா இப்போ அவனை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னா மாயமா போனா காணாம போனான்னு கதை அடிச்சுக்கிட்டு டென்ஷனா இருக்கு. சின்னண்ணி அண்ணனை கூல் பண்ணுங்க. டென்ஷன் ஆகாதீங்க தலைவரே, வாங்க. சின்னண்ணி தண்ணியை ஊத்திட்டாங்க, இனி நெருப்பு அணைஞ்சிடும். ஏய் மசானோ மந்திரினா பெரிய பருப்பா? புடிங்கியா நீ? உன் தங்கச்சியை காதலிக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணதுன்னா, சேலஞ்ச் பண்ண மாதிரியே காதலிச்சதுன்னா, ஒரு தங்கச்சியை எரிச்சதை இன்னொரு தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததுன்னா, தபார் பிரச்சனை உனக்கும் எனக்கும். உன் நெஞ்சில தில் இருந்தா, உங்க அம்மா உன்னை ஒரு அப்பனுக்கு பெற்றிருந்தா, உன் ரவுடித்தனத்தை என்கிட்ட காமிச்சிருக்கும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேல கைய வச்சிருக்க. யார்கிட்ட பேசுறீங்க? அப்படிங்கிறானே. யாரு அவனே? அவனா? அந்த செல்போன் ஹீரோ நம்ம தங்கச்சிய லவ் சொல்றானே அவனே. ஏய் ஏய், நீ ரவுடியா இருக்கலாம், பொறுக்கியா இருக்கலாம், தாதாவா இருக்கலாம், நான் ஸ்டூடெண்ட். உன்னால ஏன் முடியாது அப்படின்னு அவன் தானே சொன்னான். அவனே இன்னும் என்ன சொன்னான்? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இல்லாம சொல்லு. இப்போ நான் கேன்டீன்ல தான் இருக்கேன், அதுவும் தனியா தான் இருக்கேன். தில் இருந்தா வந்து மோதி பாடுறா அப்படின்னு சவால் விடுறானே சவுண்டு. ஆமா. அடே சத்தமா பேசினாலே சங்கம் இருக்கிற வேண்டி நானு என்கிட்டயே சவால். அவன் யமனுக்கு இன்விடேஷன் கொடுக்கறான்டா. வர்றேன்டா. ஆர்வாவோட இருந்தாதான் ஐயனாருக்கு மரியாதை. அண்ணே அவன் சின்ன பையன், அவனுக்கு போய் நீ வேணாண்ணே, நான் கட்டிட்டு வரேன், நீ வெட்டுன. இது பாரு சக்தி, ஒரு முடி உதிராம அவனை கூட்டிட்டு வா. சரிண்ணே. ஆடை உரிச்சு பாத்திருப்ப, ஆளை உரிச்சு பாத்திருக்க, கூட்டிட்டு வா காட்டுறேன். டேய் ஒரு 4 பேர் கூட போங்கடா. சரி தலைவரே. அவனுக்கு 4 பேர் பத்தாது, ஒரு 10 பேரை அனுப்புனேன். போங்கடா போங்க. யாரா நீ? என்ன பார்த்தா தெரியலையா? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். நான் தோல்வியை அறியாதவன். தோல்விகளை எதிரிகளுக்கு பரிசளித்தே பழகிறவன். நாவை அடக்கு. ஏய் வேண்டாம், சொன்னா கேட்க மாட்டீங்களா? நல்ல வேளை ரத்தம் வரல. ஏய் இனிமே நான் பேச மாட்டேன்.
எங்கடா காணோம்? அட என்ன அடிக்க ஒரு மொட்டை, ஒரு தாடி, இது பொடி பசங்க, அதுக்கு ஒரு தலைவர். இத பாருக்கன்னா, நீங்க 10 பேர் சேர்ந்து என்ன அடியுங்க. அதுல ஒரு அடியாவது என் உடம்புல பிடிச்சுன்னா நான் சரண்டர். இப்படி சூடு கண்ணா. கண்ணுங்களா, நீங்க 10 பேர் சேர்ந்து என்ன அடிச்சீங்க. ஒரு அடி கூட என் மேல படல. உங்க 10 பேரை நான் அடிக்கிறேன். ஒரு அடி கூட மிஸ் ஆகாது. ரெடி ஜோட்? இப்போ நான் போறேன். எனக்கு பின்னாடி என் தம்பி வருவார். உங்களுக்கு அப்படி கிடக்கு. ஓட்டா. எங்கடா? அவன் எங்க இருக்கான்டா? போடா. வந்திருக்கிற இடம் சூப்பர். பட்டைய கலப்பலாம். நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தர் அடிக்கலாமான்னு யோசிச்சோம். பரவாயில்லையே, 10 நிக்குதுங்க. மொத்தமா வசூல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு தீபாவளி தாங்கண்ணா. டேய், நீ யாரா? நானா? யார் அடிச்ச பொறி கலங்கி பூமி அதிர்தோ அவர் ரசிகண்டா.